ஸோ மேட்ச் பார்த்தீங்களா? கண்டிப்பாக மேட்ச் பார்த்தோம். சூப்பராக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. பட் ஆனால் தோத்துட்டாங்களே, இதை பற்றி உங்களோட ஃபீலிங் சொல்லதா எப்பயுமே சொல்லுவாங்கள்ல, நம்ம ஃபீலிங் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி ஒரு பவுலிங்கு, அந்த மாதிரி ஒரு பேட்டிங்கு, தரமான சம்பவம். இன்றைக்கி மேட்ச்சு வந்து எக்ஸலண்ட்டாக ஆடிருக்காங்க. குறையே சொல்ல முடியாது. சென்னை சூப்பர் கிங்ஸை எப்படி ரன் விட்டு கொடுக்க முடியும், எப்படி பவுலிங் வந்து ஆப்பனண்ட்டுக்காக போட்டு கொடுக்க முடியுங்கிறது இன்னைக்கு காட்டியிருக்காங்க. இப்போ சிஎஸ்கே சைடு வீக்கனா பவுலிங் தான் சொல்கிறீங்களா? கேப்டன்சி சொல்லுவேன் நான். பிளேயிங் 11 வந்து கரெக்டாக சூஸ் பண்ணோம். பிரசாந்த் வீர் பதிலாக அகில் ஹுசைன் எடுத்துருக்கலாம். நல்ல பிளேயர்ஸ் இன்னும் இருக்காங்க, பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க. கரெக்டுங்களா? அழகாக ஜெயிக்கலாம். 200 அடிச்சுட்டு தோக்கிறதுலாம் நம்ம ஊர் பிச்சு. 180 160க்கெலாம் போன மேட்ச்சு இதே பஞ்சாப் டீம் தான். 160 கூட அடிக்க முடியாமல் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன் மேட்ச்சுக்கு, இல்லைடா 160 கூட அடிக்க முடியாத டீம்டா இது பஞ்சாப் அப்படின்னாங்க. 2வது ஒரு பாகரம் 35 ரன்னு, 3வது ஒரு பாகரம், 4வது ஒரு பாகரம் 55, 7வது ஓவர் 95, 100 10 ஓவர் தாண்ட 110, 5வது ஓவரில் 170 தாண்டிட்டாங்க. இல்லை எனக்கு புரியல. 4 அடிக்கிறாங்க, 6 அடிச்சுக்கினே இருக்கானுங்க. நம்ம ஆளுங்க கிரவுண்டு பார்க்குறேன் இன்றைக்கி. டாட்டு வந்தால் கைத்தட்டுற நிலைமைக்கா சென்னை போயிடுச்சு. ஏன்னா டாட் வந்தால் போதுங்கிற நிலைமைக்கு தான் இன்றைக்கி இருந்தாங்க. ஏன்னா ஒரு 10 பால் டாட் வச்சுருந்தா கூட ஒரு கண்டெயின் பண்ணியிருக்கலாம். பிரேக் விட்றாங்க, யாருக்கு பிரேக்குன்னு தெரியல. அவங்களுக்கு பிரேக் எடுக்கிறவங்க நான் கேட்கறது நம்ம ஆளுங்க பிரேக்கு. ஆனால் பிரேக் ஆமாம், அதுக்கு அடுத்த பால் அடிக்கிறானுங்க. 6 4 அடிச்சுக்கினே இருக்கானு. நூர் அகமது வந்து போட்டால் அடிக்கிறானுங்க, ராகுல் சக்கர் போட்டால் அடிக்கிறாங்க, கம்போஜ் போட்டால் அடிக்கிறாங்க, மேட் என்ட்ரி வேர்ல்டு கப்பில் பார்த்துருப்பீங்க. மனுஷன் ஜேக்கப் டஃபியை வெளியே உட்கார வச்சு மேட் என்ட்ரி மட்டும் தான் வச்சு விளையாண்டாங்க நியூசிலாண்டு. அந்த அளவுக்கு மனுஷன் போட்டா அப்படி 2 ஓவர் போட்டா அப்படி மனுஷன் நியூசிலாண்டுக்கே கிளம்பியிருப்போம் அப்படி இன்றைக்கி. அந்த அளவுக்கு அந்த 2 யங்ஸ்டர்ஸு, ஒரு டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் இருக்கிற 2 யங்ஸ்டர்ஸ் வந்து ஆடி காட்டியிருக்காங்க. 18 கோடி போட்டு 36 கோடி போட்டு ஆடுறதுக்கு 2 யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி ஆடணும்னு வந்து இன்றைக்கி காட்டியிருக்காங்க நம்ம ஹோம் கிரவுண்டில். குறை சொல்லுங்க, இது வந்து நம்ம ப்ளேம் பண்ணல. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸு வேர்ஸ்ட்டு சரியில்லை, அது இல்லை மேட்ரு. இங்கே இருக்காங்க ஆளுங்க, உட்கார வச்சுருக்கோம் பெஞ்சில். உட்கார வச்சால நீ 14 கோடி கொடுத்துட்டேங்கிறதுக்கோசம் கார்த்திக் சர்மா ஆட வைக்கக்கூடாது. உனக்கு ஈஸியாக 30 லட்ச ரூபாய்க்கு உருவில் பட்டேல் கிடச்சிட்டான்னு நீ பெஞ்சில் உட்காந்துருவான் அப்படின்னு கிடையாது. 14 கோடி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பிரசாந்த் வீரன் நீ ஆட வைக்க முடியாது. 2 கோடி ரூபாய்க்கு அகில் ஹுசைன் எடுத்திருக்கீங்க. அதை விட ஜடேஜா ஈக்குவலான ஒரு பிளேயர். இப்போ மிஸ் பண்ணுறீங்க பிளேயர் இல்லை, ஜடேஜா இல்லைங்கெல்லாம் மிஸ் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா ஒரு டிரான்சிஷன் தேவைப்படுது. அந்த ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் அகில் ஹுசைன் எடுத்திருக்கிறீங்க. ஜடேஜா விளையாட வரும்போது அகில் ஹுசைன் யங்ஸ்டர். அகில் ஹுசைன் வெஸ்ட் இண்டீஸோட சீனியர் மோஸ்ட் பிளேயர் ஆகிட்டா. அப்படி பவர் பிளேயில் போடுறதுக்கே இங்கே ஆள் இல்லை. அவன் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். அவன் ஸ்பின்னு இப்படி போட்டு அப்படி திரும்ப ட்ராக்கு. அவனை பிரசாந்த் வீர் அவனை கொண்டு வந்திருந்தா ஃபாரின்ஸில் 4 இருக்குது, 2 பேர் வச்சு தான் ஆடி இருக்கீங்க. ஏன் அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ராகுல் சக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 102 கோடி ரூபா போட்டு ஆளுங்களை நீங்கள் ஆடி இருக்காங்க. ஆனாலும் தோத்துட்டாங்க. அதை பற்றி நமக்கு தெரியாது. 102 கோடி ரூபா போட்டு ஆடலாம், 125 கோடி. இப்போ 2 தடவை தோத்துட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு இப்போவும் நம்பிக்கை இருக்கா ஏதாவது ஃபியூச்சரில் இந்த தடவை கப் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு? கப் அடிக்கிறோம் கப் அடிக்கலங்கெல்லாம் 2வது. நம்ம டீமு பிளே ஆஃப்க்கு போகணும். பிளே ஆஃப்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் 100% லெகசி இருக்குது. அது இப்போது கடைசி 5 வருஷமாக 2 தடவையோ 3 தடவை என்னமோ தான் போயிருக்கோம். நம்ம அந்த லெகசியை தான் நம்ம திருப்பி கொண்டு வர பார்க்குறோம். இந்த வின்னிங்லாம் அப்புறமேட்டு தான் ஒரு லெகசி இருக்குது சென்னைக்கு. பிளே ஆஃப் வின்னிங் 5 டைம் கப் அடிச்சிருக்கோங்கிற லெகசி வேறு. எல்லா டீமுமே சென்னைக்கு எதிராக தான் ஃபைனல் ஆடுவாங்கங்கிறது தான் லெகசியே. புரியுதுங்களா? இங்கே எவன் போட்டாலும் அடிக்கிறான். யார் ஜெயிக்கிறவங்க இல்லை, சென்னை ஃபைனல் போயிடும். கண்டிப்பாக 10 வருஷம் நம்ம ஃபைனலில் இருந்திருக்கோம். 14 வருஷம் பிளே ஆஃப் ஃபுல்லாக போயிருக்கோம். மொத்தம் 18 சீசன் தான் நடந்திருக்கு. 2 சீசன் நம்ம ஆடல. 16 சீசனில் 14 சீசன் உள்ள பிளே ஆஃப் போயிருக்கோம். அவ்வளோ பெரிய லெகசி வச்சிருக்க டீம் நம்ம. தயவு செஞ்சு அடுத்த மேட்ச் எல்லாம் கேப்டன்சி மாற்றினா ரொம்ப பெட்டராக இருக்கும். தோனி வராது. தோனி அடுத்த மேட்ச்லாம் வரமாட்டார். 7 மேட்ச்க்கு அவர் வரமாட்டார்னு சொல்லிட்டாங்க. அதை மனசு திடப்படுத்திட்டு தான் நம்ம எல்லாரும் உட்காரணும். ஓகேங்களா? அந்த 7 மேட்ச் வரமாட்டார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 12 பேர் வச்சு ஆடுறீங்க. அந்த 12 பேரை யூஸ் பண்ணணும் ஒழுங்காக. விளையாடுறோமேங்கிறதுக்கோசரம் விளையாட வைக்கக்கூடாது. எல்லாரையுமே 12 பேரை வச்சு ஜெயிக்கணும். பஞ்சாப் கிங்ஸ் போய் பாருங்கள், எல்லாருமே டொமஸ்டிக் பிளேயர். சசாங் சிங் 4 கோடி ரூபாய் தான். நேஹல் வதர் 5 கோடி ரூபாய்க்குள்ளே தான், 3.5 கோடி ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும்தான் 27 கோடி ரூபாய்க்கு போட்டு எடுத்தாங்க. பர்ஃபெக்டாக ஆடுறாங்க அந்த டீமு. மார்க்கோ யான்சன் இங்கே பாருங்க, 3 விக்கெட் போகுது, 4 விக்கெட் போகுது, 5 விக்கெட் போகுது. எத்தனை விக்கெட்டு போனாலும் அடுத்த ஸ்டாய்னிஸ் இருக்கான், சசாங் இருக்கான், யான்சன் இருக்கான்னு பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கு. இங்கே
சர்ஃப்ராஸ் கான் அவுட்டா? ஐயோ அடுத்து யாரா வருவா? ஐயோ இவன் யாரா? கார்த்திக் சர்மா. இவன் வந்து அடிப்பானாடா. இவன் யாரா? பிரசாந்த் வீர். அவன் அடுத்து ஏன்னா தூபே வரைக்கும் தான் நமக்கு நம்பிக்கையே இருக்கு. தூபேவும் அடிக்காமல் போயிட்டான்னு வைங்களேன், போன மேட்ச் மாதிரி தான். ஓவர் டென்லாம் வாழ்க்கையில் அடித்ததே கிடையாது. போன மேட்ச் அடித்தான் மனுஷன். போன மேட்ச் வந்துட்டு அடிக்கலன்னு வைங்களேன், ரொம்ப ரோ ஸ்கோர்ல போய் ரொம்ப மோசமா வேஸ்ட்டாக போயிருக்கு. அவன் நின்று அவன் அடிச்சு அவங்களாம் அடிச்சது சரித்திரமே கிடையாது. நல்ல 209ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான். 209 நல்ல ஸ்கோர் தான். அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் விட்டு கொடுத்துட்டோமா? 2-0 பவுலிங் சைடு தான் கொஞ்சம் வீக்காக இருக்கு. கரெக்டு தான். பவுலிங் சைடு தான் கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஃபீல்டிங்கே வெஸ்ட்டாக இருக்குன்னு தான் பேசுகிறேன். பவுலிங் இல்லை, ரெண்டுமே பவுலிங் இல்லை இங்கே பிரச்சனை. பவுலர் கரெக்டாக தான் போடுறான், அவன் கேப்பு பார்த்து அடிக்கிறான். ஃபீல்டர் யார் செட் பண்ணுவா? கேப்டன்ஷிப் தான். சென்னை 28ல சொல்லுவாங்கல்ல, மச்சான் எங்கே போட்டாலும் அடிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்த மேட்ச்சு எப்படி போட்டாலும் அடிக்கிறான், எங்கே போட்டாலும் அடிக்கிறான், சுற்றி அடிக்கிறான். 4-6ன்னு பறக்குது. 100 மது பால்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, எல்லா பக்கமும் பறக்குது. மாத்திரை அடிக்கலான்னு வைங்களேன், இன்றைக்கி 120 தான். மாத்திரை அடிக்கலாம் 120 தான் டீம் டோட்டலே. அந்த மாதிரி போயிருக்கோம் இன்றைக்கி. ஸோ கேப்டன்ஷிப் மாற்றினா கொஞ்சம் நல்லா. அடுத்த மேட்ச் கேப்டனை மாற்றினா பிளேயிங் 11 அவரே மாற்றிடுவார். கண்டிப்பா. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் பெஞ்சில் சும்மா உட்கார வச்சிருக்காங்க. அவங்கள யூஸ் பண்ணாலே நல்லா ஈஸியாக வின் பண்ணலாம். ஷேப்பாக்கு வந்து அவ்வளோ ஸ்பின் ட்ராக்ட் இருக்க கிரவுண்ட், பெரிய லெகசியை ஹோல்ட் பண்ணுற டீம். நம்ம அகில் ஹுசைன் வச்சுருக்கோம், ஸ்பென்சர் ஜான்சன் வச்சுருக்கோம், பிராவிஸ் வச்சுருக்கோம். எல்லாரையும் நம்ம பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இருக்கிற டீமில் 14 கோடி கொடுத்து எடுத்திருக்கோன்னு சொல்லி அந்த பிளேயர்ஸை உள்ள கொண்டது. இன்றைக்கெலாம் பிரசாந்த் வீருக்குலாம் ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் டெபியூவில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பால் எதுவுமே பண்ணல. ஃபைனல் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் அவர் விட்டுட்டு பின்னாடி கீப்பர் பின்னாடி போன பாலுக்கு ரன் ஓடி எடுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்மள்ட்ட அந்த ஃபினிஷிங் டைமில் அந்த மாதிரி ஒரு இதுவே இருந்தது கிடையாது. சிவம் தூபே இருப்பார், ஜடேஜா இருப்பார், டோனி இருப்பார், பிராவோ இருப்பார். அது ஒரு லெகசியாக இருந்தது. அந்த ஃபினிஷிங் லைனில் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஓப்பனிங்கில் நம்ம பவர் பிளேயில் மற்ற டீம் மாதிரி 80 ரன் 100 ரன் அடிக்காட்டியும் 50 ரன் அடித்தாலும் அந்த ஃபினிஷிங்கில் 5 ஓவரில் 60 ரன்லேருந்து 100 ரன் வரை அடிக்கிற கெப்பாசிட்டி நம்மள்ட்ட இருந்துச்சு. இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்ட ஆயுஷ் மாத்திரே சிவம் தூபைலாம் கொண்டு போயுமே கடைசி அந்த 5 ஓவரில் ஒரு 60 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல 60 ரன் கூட முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. அந்த லாஸ்ட் 2 பக்கமும் புது பிளேயரை பேக்கப் பண்ணது கொஞ்சம் இஷ்யூ. ரெண்டாவது அவங்களுக்குமே டெபியூ மேட்சுங்கிறனால ப்ரெஷர் இருக்கலாம். பெரிய ஸ்டேடியமு, பெரிய க்ரௌடு, பெரிய லெகசி, ரொம்ப ஆரம் அதிகம் இந்த கிரவுண்டில், ரொம்ப சவுண்ட் அதிகம், அதோட ப்ரெஷர் இருக்கலாம். பட் நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் செக்ஷன்லேயோ இல்லை முன்னாடியே இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கோம். ஆல்ரெடி ராஜஸ்தான் கூட பெரிய லாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். 127 தான் நம்ம ஓவராலாகவே அடிச்சிருக்கோம் அந்த மேட்ச்சில். திருப்பி இந்த மேட்ச் வந்து ஒரு 110ங்கிறது நல்ல கிரவுண்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இந்த ஹோம் கிரவுண்டில் நம்ம மேக்ஸிமம் தோக்கவே மாட்டோம். நம்ம 7 கேம்ஸ் ஹோம் கிரவுண்டில் ஆடுறோம்னா 7 கேம்ஸுக்கு 7 கேம்ஸ் வின் பண்ணுவோம். சென்னைக்கு வர மற்ற டீம் பயப்படுவாங்க. அப்போ நீங்கள் சும்மா சொல்லணும்னா ஆர்சிபிலாம் கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு சேப்பாக்கில் வந்து போன வருஷம் தான் ஜெயிச்சிச்சு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்ததுலேருந்து ஜெயிச்சதே கிடையாது, போன வருஷம் தான் ஜெயிச்சான். ஸோ இந்த அளவுக்கு லெகசி ஹோல்ட் பண்ணுற கிரவுண்ட் இது. நம்ம ஹோம் கிரவுண்டில் தோற்றதே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்களா? லாஸ்ட் 2023லேருந்து லாஸ்ட் 6 இன்னிங்ஸ் வந்து பஞ்சாப் கூட நம்ம ஆடி இருக்கோம். அதில் ஒரே ஒரு இன்னிங்ஸில் மட்டும்தான் வின் பண்ணியிருக்கோம். இதோட 5 இன்னிங்ஸ் தோற்றுருக்கோம் நம்ம. ஸோ இவ்வளோ இதுவாக ஆடுற அளவுக்கு பஞ்சாப் வந்து நீங்கள் போய் கப்படிக்கிறதோ இல்லை பிளே ஆஃப் போயோ செமிஃபைனல் ஃபைனல் போகிற டீமோ கிடையாது. நீங்கள் அந்த டீம்கிட்டே ஹோம் மேட்ச்சில் இவ்வளோ இதுவாக தோற்றோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். நீ இன்னும் 10 மேட்ச் இருக்குது, இதுவே கண்டினியூ ஆச்சுன்னா பிளே ஆஃப் போகிறது கஷ்டம். இப்போயே ஆல்ரெடி டேபிளில் 10 இருக்கும், ரன் ரேட் ஆல்ரெடி 4.8 மைனஸில் இருக்கும். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பிளே ஆஃப் போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் சென்னை இந்த மாதிரி பழக்கம் தான் இல்லையா? சென்னை அடிக்கடி இந்த மாதிரி வந்து சென்னை ஓகே தான். இப்போ இது மாதிரி கீழே டவுன்லேருந்து திடீர்னு எல்லா பிளேயரும் சேர்ந்து கண்டினியூ பண்ணி பெருசாக ஃபைட் பண்ணி கடைசி நேரத்தில் பிளே ஆஃப் போகிற ஒரு டீம் தான். ஆனால் அந்த டீம் எப்படி இருக்கும்னா எல்லாரும் இருப்பாங்க, அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கும், அவங்க சீக்கிரமாக டேர்ன் ஆகாமல் இருப்பாங்க, அதனால அந்த இஷ்யூஸ் இருக்கும். பட் இந்த டீம் வந்து எப்படி இருக்குன்னா ஃபீல்டிங்கும் சரியில்லை, எனக்கு கேட்டால் ப்ராப்பரான பவுலிங்கும் இல்லை. இருக்க எல்லா பவுலிங் ஆப்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பட் அந்த பவுலிங் எஃபெக்டிவாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அவங்க அடிக்கிறாங்க. இப்போ பவுலர்ஸோட வேலை என்னென்னா அடிக்காமல் அதை ட்ராப் பண்ணணும், இல்லை ஃபீல்டரை நீங்கள் டைட் பண்ணணும். அடுத்தடுத்து விக்கெட் விழுகும் போது நீங்கள் இன்னும் க்ளோஸாக போய் அவங்க மேலே ப்ரெஷர் போடணும். ஏர்கர் போடவே ஆள் இல்லை நம்மள்கிட்ட, எங்கே போய் ப்ரெஷர் போடுறது? இப்போது அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸ்பின் ட்ராக்கு 2 வருஷம் 3 வருஷம் நமக்கு இவர் அமீர் நல்லா போட்டுட்டு இருந்தார், அவரை வச்சு நம்ம நல்லா நூர் அகமதை வச்சு நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அவருக்கு அந்தளவுக்கு டேர்ன் இல்லை. அப்போ நீங்கள் அகில் ஹுசைனை 2 கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்கீங்க. சூப்பர் பவுலர், டெக்ஸாஸ் கிங்ஸ்லாம் அவர் தான் விளையாண்டுட்டு இருக்காரு, சென்னையோட அதர் பிரான்ச்சஸ்லாம் அவர் ஆடிட்டு இருக்காரு. பவர் பிளேலேயே ஓவர் போடக்கூடிய நல்ல வெயிட்டான பவுலர். வெஸ்ட் இண்டீஸ்க்கே மெயின் டீமில் ஏ டீமில் அவர் தான் பவர் பிளேயில் ஓவர் போடுறாரு. அந்தளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி கேப்பபிள் இருக்குது. நீங்கள் அவரை யூஸ் பண்ணலாம். அவர் வந்து அவர் நல்ல பேட்ஸ்மேனும் கூட. உங்களுக்கு 6th பொசிஷனில் ஆடினா அவர்
ஒரு 30-40 ரன்ஸ் அடிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக சென்னையை பொறுத்தளவு சென்னையோட லெகசியில் இத்தனை வருஷமாக ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயராவது உள்ளே இருப்பாங்க. அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்து ஒரு லக்கி ஜெம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஜெம் இருந்தால் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்தியா டீமுக்கு இப்போ கப் அடிக்கணும்னா ஒரு கேரளா ஆள் வேணுங்கிறது மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர் வேணும். எல்லா டீம்லேயும் வெஸ்ட் இண்டியன் பிளேயரை பேக் பண்ணாமல் வச்சு ஆடுறாங்க. நம்ம டீமில் மட்டும்தான் பேக் பண்ணி பெஞ்சில் உட்கார வச்சுருக்கேன். ஸோ அதை இது மாற்றிக்கிட்டு நல்லபடியாக கொண்டு வந்தால் டீமை இது பண்ணலாம். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ.